So in the lecture we'll be looking into modern schools of Western philosophy. Western philosophy என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது, லைக் வாட் ஆர் தி டீச்சிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாடர்ன் ஸ்கூல் ஆஃப் வெஸ்டர்ன் ஃபிலாசபியில் பார்த்தா 4 முக்கியமானது இருக்குது டீச்சிங்ஸ். என்ன அப்படின்னா ஐடியலிசம் ஒன்று, ரெண்டாவது நேச்சுரலிசம், மூணாவது ரியலிசம், நாலாவது ப்ரக்மாட்டிசம் அப்படிங்கிற 4 சாலிட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த ஸ்கூலில் பார்த்தோன்னா முதல்ல சொல்லக்கூடிய இந்த ஐடியலிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஐடியலிசம், ஐடியல் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த நாலேஜ் சிஸ்டம் பார்த்தோன்னா இட் இஸ் பேஸ்ட் அப்பான் ட்ரூத். ஓகே, ட்ரூத் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் பார்த்தோன்னா இந்த ஐடியலிசம் ரன் ஆகுது. இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைண்ட் ஆர் ஸ்பிரிட் இது அல்டிமேட் பேசிஸ் ஆஃப் எவ்ரி திங் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறான். இந்த உலகம் இயங்கிறதுக்கு இந்த மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் மட்டும்தான் காரணம். ஸோ தட் இஸ் வாட் மேக்ஸ் சம்திங் டு ரன் அப்படிங்கிறான். ஸோ ட்ரூ ரியாலிட்டி ஆஃப் மென்டல் கேரக்டர், அதாவது என்னென்னா இந்த மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் தான் ஒரு கேரக்டருடைய ட்ரூ ரியாலிட்டி. டேக் இட் ஃபார் போத் ஃபிசிக்கல் வேர்ல்டாக இருக்கட்டும், மெட்டீரியல் வேர்ல்டாக இருக்கட்டும். இதில் பார்த்தோன்னா ஒருத்தருடைய மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்டு தான் பார்த்தோன்னா இயக்குது அப்படிங்கிறான். ஓகே, இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே பார்த்தோன்னா இதனுடைய ரெஃப்ளெக்ஷன் தான். ஓகே, ஆல் ஆப்ஜெக்ட் இன் திஸ் வேர்ல்ட் ஆர் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் அவர் மைண்டு. நம்மளுடைய மைண்டுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே. இதில் ஃபிசிக்கல் வேர்ல்டு ஹேஸ் நோ ரியல் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறான். The physical world has no real independent existence. Ideas and ideals, அதாவது ட்ரூத் ஆஃப் தி யூனிவர்ஸ் என்னது, இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் தான், இங்கே இருக்குது தான். வெதர் வி நோ இட் ஆர் நோ தெம் ஆர் நாட், இங்கே எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ எவ்ரி திங் இன் திஸ் யூனிவர்ஸ் இஸ் அ செட் ஆஃப் லாஸ். அதாவது இது எல்லாமே ஒரு செட்டன் லாஸ் மூலியமாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, விச் வி கால் அஸ் யூனிவர்சல் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனுடைய அடிப்படையில் தான் பார்த்தோன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. வெதர் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ கண்டுபிடிக்கலையோ. ஓகே, ஸோ மேன் இஸ் டிஸ்கவரிங் தான், நாட் இன்வென்டிங். புதுசாக நம்ம எதுவும் கண்டுபிடிக்கிறது இல்லை, வி ஆர் ஃபைண்டிங் அவுட் திங்ஸ். இது எல்லாமே, அதாவது ஐடியலிசத்தை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ஹியர், இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது தான். அதை நாம் தான் என்ன பண்ணுறோம், வி ஆர் டிஸ்கவரிங் இட், கண்டுபிடிக்கிறோம். யூ ஆர் நாட் ஃபைண்டிங் இட், யூ ஆர் நாட் இன்வென்டிங் இட். அதுதான் ஐடியலிசம் சொல்லுது. ஸோ நாலேஜுங்கிறது எங்கே பெறப்படுக்குதுன்னா இட் இஸ் அபவுட் ஃப்ரம் இன்னர் இன்ட்யூஷன் தான். ஒரு 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 மனிதனுக்கு உள்ளார்ந்து வரக்கூடியதான் நாலேஜ் அப்படிங்கிறதான். அவன் யோசிக்கணும், அவன் சிந்திக்கணும், அங்கிறது தான் வருது அப்படிங்கிறான். ஓகே, ஸோ நாட் த்ரூ அவர் சென்சஸ், ஐம்புலங்களால் வரல, பட் வி நீட் டு திங்க் இன்சைடு, உள்ளார்ந்து. இங்கே ஐடியலிஸை பொறுத்த வரைக்கும் ட்ரூத் அப்படிங்கிறது இட் இஸ் சப்ஜெக்டிவ். இந்த ட்ரூத்துங்கிறது உனக்குன்னா உனக்குடையது தான், இது என்னை பொறுத்த வரைக்கும் அது ட்ரூ, அவ்வளவுதான். மேபி அது அடுத்தவங்களோட பார்வைக்கு அது தவறாக கூட தெரியலாம். உனக்கு சரியாக இருக்கிறது எனக்கு தவறாக தெரியலாம், எனக்கு தவறாக இருக்கிறது உனக்கு சரியாக, மீன் இட் இஸ் அகென்ஸ்ட் திங். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமானதாக இருக்கலாம். அண்ட் ஃபார் சம்டைம்ஸ் ஒரு சிலர் கல்லை கடவுளாக பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க, அதே இதை ஆப்போசிட்டாக இருக்குது இல்லையா. ஸோ நாலேஜ் அண்ட் ட்ரூத் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஐடியலிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், ட்ரூத் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறான். ஓகே, அதாவது இந்த நாலேஜையும் இந்த ட்ரூத்தையும் பார்த்தோன்னா இன்டகிரேட் பண்ணுற, ஒருங்கிணைக்கிறது எது அப்படிங்கிறதா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் இந்த நாலேஜையும் ட்ரூத்தையும் ஒருங்கிணைக்குது. த்ரூ இன்டலெக்ட் அப்படிங்கிறோம், அதாவது த்ரூ அவர் இன்டெலிஜென்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் எங்கே இருக்குதுன்னா நமக்குள்ளே தான் இருக்குது. வி ஹூ ஃபைண்ட் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். நமக்கு இது எனக்கு சரின்னு படுது அப்படின்னா லைக் ஃபார்ம் இட் இஸ் ரைட், எனக்கு இது சரியாக இருக்குது. அதாவது என்னுடைய நேச்சருக்கு எனக்கு இருக்கக்கூடியதும் ஓகே இது உண்மைன்னு நான் நம்புகிறேன். மேபி தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் யூ. உனக்கு அது வேறு விதமாகவும் இருக்கலாம். தட் இஸ் வாட்
ஐடியலிசம் அப்படிங்கிறான். ஓகே, ஸோ அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்தோன்னா நேச்சுரலிசம் அப்படின்னு சொல்கிறான். நேச்சுரலிசத்துடைய ஒரு ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு கேட்டால், நாலேஜ் இஸ் அப்போஸ் டு ஐடியலிசம். அதாவது நேச்சுரலிசம் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் டோட்டலி அப்போசிங் தி ஐடியலிசம். ஐடியலிசத்தில் சொல்கிறது அனைத்துமே வந்து தவறுன்னு சொல்லி நிகராரிக்கிறது அந்த நேச்சுரலிசங்கிறது. நேச்சுரலிசம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மைக்ரோஃபார்ம்ஸ். நம்மளுடைய மனதோ அல்லது ஸ்பிரிட்டோ கிடையாது, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மைக்ரோஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எபிஸ்டம, அதாவது நேச்சுரலிசம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல் அபவுட் எம்பிரிக்கல் நாலேஜ் அப்படிங்கிற த நாலேஜ் தட் இஸ் அக்யூர்ட் பை ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். நீ உண்மையை உணர்ந்தியா, அப்போ தான் அதுதான் உண்மை. நீ உண்மையை சம்திங் யூ டு நாட் ரியலைஸ் அப்படின்னா அது வந்து கிடையாது, பொய் அப்படிங்கிறான் நேச்சுரலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நேச்சுரலிசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, சென்சஸ் ஆர் த கேட்வே ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற. சென்சஸ் ஐம்புலன்கள் தான். எவ்ரி ஒன் இஸ் கைடட் பை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இது எனக்கு சரின்னு பட்டது, அதனால தான் நான் செய்கிறேன். எனக்கு தவறுன்னு பட்டது, அதனால தான் நான் இதை செய்யலை. ஸோ இட் இஸ் கைடட் பை மை சென்சஸ். என்னுடைய சிந்தனை தான் என்னை வந்து சென்ஸ் பண்ணுது. சென்சஸ்ங்கிறது என்னது, நம்மளுடைய சிந்தனைகள் தான். ஆர் லைக் இந்த அதாவது மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ஐ. ஆர் டேக் இட் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் சென்சஸ். ஸோ நேச்சுரலிஸ்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து சயின்டிஃபிக் நாலேஜ் தான் வந்து ட்ரூத் அப்படின்னு சொல்கிறோம். நேச்சுரலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் நாலேஜ் அலோன் இஸ் ட்ரூத் அண்ட் ஃபைனல். இதுதான் சரியானது, இதுதான் கரெக்டானது, இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ சயின்ஸுனோட அட்வான்ஸ்மெண்ட்னால தான் வந்து பார்த்தோன்னா எல்லா சேஞ்சஸுமே நடக்குது அப்படின்னு நம்பக்கூடியது வந்து பார்த்தோன்னா நேச்சுரலிசம். ஸோ இதனுடைய என்ன, இட் சிம்பிளி மீன்ஸ் தட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவர் ஐடியாஸ் அபவுட் நேச்சர் அண்ட் லாஸ் ஹவ் பிகம் ரிஃபைன்ட் அண்ட் மோர் அக்யூரேட். எதனால், when our senses, when you work on with your senses அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தோன்னா the ideas of nature and its laws are refined and accurate, more accurate அப்படிங்கிறான். இதனோட ஃபங்க்ஷனே அதுதான். ஸோ நேச்சுரலிசம் வந்து டோட்டலாக வந்து பார்த்தோன்னா இட் இஸ் அப்போசிங் தி ஐடியலிசம். ட்ரூத் இஸ் தி சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத வந்து முழுக்க வந்து ட்ரூத் எங்கேருந்து வருது அப்படிங்கிற ரியலைஸ் பண்ணுறது தான் நேச்சுரலிசம். நாலேஜ் அப்படிங்கிறது, நாலேஜ் எடுத்தாலும் சரி, ட்ரூத் எடுத்தாலும் சரி, தட் இஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது உண்மை. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது உண்மை பொய்ன்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் நேச்சுரலிசம் இஸ் அகெயின்ஸ்ட் ஐடியலிசம். அடுத்து மூணாவது இருக்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா ரியலிசம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ரியலிசமில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஸோ things are there here itself. The world of things or nature exists beyond and outside of our mind. நம்மளுடைய மனதை தாண்டி இதெல்லாம் எல்லாமே இருக்குது. எல்லாமே அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இருக்குது, ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் we need to get them through our perception. நம்மளுடைய சிந்தனையினால் அதை வந்து பார்க்கணும். அந்த ஆப்ஜெக்ட் தான் நம்மளோட மைண்டை வந்து என்னது, இட் இஸ் ரூலிங் அவர் மைண்டு. ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் நம்ம பார்க்குறோம், நம்ம பார்க்குறோம் அந்த பொருள் தான் நம்மளை வந்து கவர்றதே தவிர நம்ம அந்த பொருளை கவரல. ஸோ நாலேஜ் இஸ் கெயின்டு த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறோம். அதாவது ரியலிசமில் என்ன சொல்கிறேன்னா, நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் கெயின்ட் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அதை பார்த்து அதை தொட்டு அதை வந்து இது பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் நமக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆகுது அப்படின்னு சொல்கிறான் ரியலிசமில் வந்து. இங்கே வந்து சென்ஸ், நம்ம தொடுறோம் இல்லையா, தொடுதல், த சென்ஸ் ஆர்கன். அதாவது ரியலிசமை பொறுத்த வரைக்கும் சென்ஸ் ஆர்கன் தான் வந்து நாலேஜ் சிஸ்டத்தை வந்து அக்யூர் பண்ணக்கூடியது. ஒன்லி த்ரூ
சென்ஸ் ஆர்கன்ஸ் வி எக்ஸ்பீரியன்ஸ் தி திங்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ இங்கே ரியலிசம்மை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் சென்சுவல் பர்செப்ஷன், சென்ஸ் தான். ஸோ நிறையா நம்மளோட பெர்செப்ஷன்லேருந்து நிறையா எரர்ஸ் இருக்குது அப்படின்னா இட் மைட் பி வெரிஃபைட் அவுட் ஆஃப் வெரிஃபிகேஷன். இது சரியாக தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் காணல் நீர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது இல்லையா. ஸோ அனாலிசிங் அண்ட் அனலைசிங் அண்ட் ரீசனிங் அது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ரியலிசம்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அனலைஸ் சர்டன் திங்ஸ், அனலைஸ் பண்ணணும், அண்ட் ரீசனிங், இந்த ரெண்டுமே தான் முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது. வித் எது சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ், கண்ணால் பார்ப்பது, கண், ஆல் கைண்ட் ஆஃப் சென்சஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சென்சஸ் மூலிமா வந்து நம்ம வந்து பார்த்து தீர விசாரித்து இது சரியாக தவறான்னு சொல்கிறது தான் வந்து நாலேஜ் அப்படின்னு சொல்லி ரியலிசத்தில் வந்து சொல்கிறாங்க. த ஃபோர்த் சிஸ்டம் ஆஃப் நாலேஜ், வெஸ்டர்ன் நாலேஜ் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ப்ரக்மாட்டிசிசம் அப்படிங்கிறோம். ப்ரக்மாட்டிசம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தோன்னா வேறு நாலேஜ் அண்ட் ட்ரூத் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் ஆல் மஸ்ட் பி ரியலைஸ்ட் வித் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஹியூமனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும், அதுதான் வந்து பார்த்தோன்னா ப்ரக்மாட்டிசம் அப்படின்னு சொல்லி. இட் மஸ்ட் பி எக்ஸ்பீரியன்ஸ் பை எ ஹியூமன் டு ஃபைண்ட் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். ஸோ என்னம்னா இந்த இதில் வந்து பார்த்தோன்னா என்னது, இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மேன் வந்து ஹி மஸ்ட் கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அண்ட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அவனுடைய அடுத்தடுத்ததுக்கான வந்து ஓகே இதுனா இப்படி தான் இருக்குது, இதனுடைய தன்மை இது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கறதுக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், இது பண்ணலாமா பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடாது ப்ரக்மாட்டிசம். அடுத்தடுத்தான கட்டுமானங்கள் வந்து அதிலிருந்து தான் வரும். ஸோ ப்ரக்மாட்டிசை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நாலேஜ் இஸ் ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறான். ஒருத்தனுக்கு இருக்கக்கூடிய அறிவு தான் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்ததான ஒரு முயற்சிகளை வந்து அவனுக்கு வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரூ நாலேஜ் அப்படிங்கிறது இது இங்கே தான் உருவாகுது. ட்ரூ நாலேஜ் இஸ் ஒன் விச் ஒர்க்ஸ். இதுக்கு முன்னாடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது. ப்ரக்மாட்டிசை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜ். எல்லாமே வந்து பார்த்தோன்னா man must search for thing, man must experience அப்படிங்கிறான். இதில் வந்து ஆக்ஷன் தான், நம்ம எடுக்கக்கூடிய செயல், நம்ம பண்ணக்கூடிய செயல் தான் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த நாலேஜை வந்து உருவாக்கும். நம்மளுடைய தாட்ஸை விட வந்து ஆக்ஷன்ஸ் தான் வந்து லைக் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மச் இல்லையா. ஸோ ஆக்ஷன் டேக்ஸ் தி அப்பர் ஹேண்ட் இன் ப்ரக்மாட்டிசம். ப்ரக்மாட்டிசை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் முக்கியத்துவமானது. அந்த செயல்கள் தான் வந்து சரியாக தவறா அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறான். ப்ரக்மாட்டிசத்தோட இன்னொரு முக்கியமானது என்னென்னா வி ஆர் கன்சர்ன்ட் அபவுட் தி ப்ரெசண்ட். இப்போதைக்கு என்ன, வாட் இஸ் நவ் அப்படிங்கிறதான் வந்து ப்ரக்மாட்டிசத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது. அண்ட் it has nothing to do with dead past. பாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அல்லது ஃப்யூச்சரை பற்றியோ இதுக்கான எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. விச் மீன்ஸ் லைக் வி ஆர் நாட் இன்டென்டட் டு லுக் இன் டு பாஸ்ட் ஆர் தி ஃப்யூச்சர். அடுத்து என்ன வரும் அல்லது இதுக்கு முன்னாடி என்னங்கிறத நம்ம கருத்துலேயே இருக்காது. கரண்ட்டாக என்ன, வாட் இஸ் வாட், இப்போ என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் ப்ரக்மாட்டிசத்தில் இருக்கக்கூடிய நாலேஜ் சிஸ்டம். அது விச் மீன்ஸ் ஜஸ்டிஃபை தி எண்ட். நீ என்ன செய்யறியோ அதுக்கான விளைவு. இஃப் யூ டூ திஸ் திங் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட், இந்த செயலுக்கான ஆன்சர் இது தான். வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறது கிடையாது, பட் இதனுடைய செயலுக்கு இதுதான் விளைவு அப்படிங்கிறது. ஒரு செயல் அப்படின்னா அது ஒரு விளைவு. ஓகே, ஸோ இந்த இதுதான் வந்து என்னது ப்ரக்மாட்டிசத்தில் வந்து முக்கியமானது என்னென்னா வாட் வி சர்வ். நீ இப்போ என்ன செய்ய, அதாவது வினையறுத்தவன் திணை விதைத்தவன் திணையறுப்பான், வினை விதைத்தவன் வினையறுப்பான் அப்படிங்க. வாட் யூ சோ யூ ரீப், அவ்வளோதான். ப்ரக்மாட்டிசை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் வாட்.
செயலினுடைய ஆக்ஷன் என்ன, நீ செய்யக்கூடிய செயல் அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறது தான் வந்து ப்ராக்மாட்டிசம். ஓகே, ஸோ இந்த 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். வெஸ்டர்ன் நாலேஜினோட சோர்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த 4 என்னது? ஐடியலிசம், நேச்சுரலிசம், ரியலிசம் அண்ட் ப்ராக்மாட்டிசிசம்.